அந்த அளவுக்கு கூட ஃபன் வரல. அது இதுல நல்லா இருந்துச்சு, லைவ்ல நல்லா இருந்துச்சு. அதான் நாங்க லைவ்ல தான் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்தது அது. யா ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, அங்க ஜாலியா இருந்தா இங்க வெளில ஓட்ட முடியாது. அதான பிரச்சனை. என்னன்னு பேசுவாங்க ஸ்பேஸ்ல, ப்ரோ யாரும் இதை யோசிச்சு கேட்பாங்க. பாத்தீங்களா? அந்த டாஸ்க் சூப்பர்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க, ஆனா ப்ரோமோல அந்த டாஸ்க் என்ன ஒரு ப்ரோமோ போட்டாங்களா? ஆமா, ப்ரோமோல வரல. ப்ரோமோல வரல. அட்டா போய் ஃபுல்லா காட்டல. அமித் ஜெயிஸ்டார் அப்படின்ட்டாங்க, அதான் அவ்வளவுதான். அவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? அது ஜியோ ஸ்டார் தான் ப்ரோமோல தான் வந்துச்சு. ஜியோ சார் அதான் ஓடிடி ப்ரோமோல வரல. நீங்க எதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ அதெல்லாம் நாங்க போட மாட்டோம்டா, நாங்க போடுறதானே நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. நீங்க எங்களுக்கு அப்படித்தானே சொல்றீங்க, என்ன அப்டேட் குடுக்கறோம் அதனடா கேட்கணும் அப்படின்னு. இமாத் ப்ரோ இங்க பாருங்க, கொஞ்சம் மெசேஜ பாருங்க. ஏமா ஆமா அங்க பாருங்க ஒருத்தர், தெய்வமே சொல்லுங்க வாட் டாஸ்க். கலைவாணி, கலைவாணி என்னங்க யூஎஸ்ல எஸ்ஜே வியானாக்கு பேன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ பேனா இத பார்த்து கடுப்பாயிடும். சுபிக்ஷா என்னமோ பாட்டு பாடுது, ஆனா நான் மியூட்ல தான் கேக்குறேன். அது கண்டிப்பா வீட்டுல கேட்டதான் நல்லா இருக்கும். இல்ல அது மியூட்ல கேட்டா கண்டிப்பா சூப்பரா ஓஷன் இருக்கு. ஓரியன்டா இருக்கும், மீன் ஓரியன்டா தானே இருக்கும். ஏலே 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 வாழ ஏல வாழ வாழன்றாங்க. வரல. இமாத் ப்ரோ இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறது சரியில்லை பாத்துக்கோங்க. அபி நான் ஓடிடும் அபி இப்போ. இல்ல வேண்டாம். ஏங்க டிஎம் ஆச்சு பண்ணுங்க. சீக்ரெட் கட்சி இது வந்து பெரிய ரகசியம். சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஆக்சுவலா. அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகுங்க ப்ரோ. பொய் சும்மா சத்தியம் பண்ண கூடாது, தப்பு. நான் கேட்டு சொல்றேன். வீட்ல 1000 பேர் வந்து சத்தியம் சத்தியம். வணக்கம் தல. வீட்ல 1000 பேர் அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாரு. அதனால உங்களுக்கு மட்டும் தனியா சொல்றாரு. யூஏல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்றாங்க. யோ டாபிக்கா மாத்தீங்க, ஏன் அப்படி இருக்கீங்க? நான் என்னங்க பண்றேன், இவங்க தான் விட மாட்டாங்க. நான் மாத்த ட்ரை பண்றேன். இது பாதி கேட்காம போனா அவ்வளவுதான், நைட் ஃபுல்லா இதே ஞாபகமா இருக்கும், தூங்க முடியாது, காலையில எந்திரிச்சு அவனுங்க 2வது ப்ரோமோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பாருங்க வாழ்க்கையில. ஸ்ட்ரெஸ்லாம் இல்ல அது. கோபி சுதாகர் மாதிரி வெயிட்டிங். கரெக்ட். இந்த கோபி சுதாகர்னாலதான் பிரஜனை வெளியில எடுத்திருக்காங்களாம் அப்படின்னு ஒரு தகவல் யூடியூப்ல பரவிட்டு இருக்கு. உருட்டு ஹாட்ஸ்டார்ல பேர் வரலன்னே வியானா வாக் அவுட்ங்கறானுங்க. என்கிட்ட வியானா வாக் அவுட் தெரியுமா? அப்படியா, என்னாச்சுன்னு கேட்டேன். அவ்வளவுதான், பேர் வரல, நாங்க தூக்கிட்டோம். முகேஷ் ஐசன் தான் கமெண்ட் பண்றத, சும்மா ப்ரோ சும்மா சொன்ன ப்ரோ. சரி தாங்க முடியல, வடிவேலு சொல்லிடுற மாதிரி ஒரு இல்ல ப்ரோ, நீங்க டெக்னிக்கல் கிளிச்னா 1 மணி நேரத்துல சரி பண்ணிருக்கலாம். இப்பலாம் இப்போ வந்து பாருங்க, ஒன் டே உங்களுக்கு ஓடிக்கே மிஸ் ஆயிரும்ல. இப்போ நான் ஒன்னு சொல்லட்டுமா அபி? நம்ம எத்தனையோ வாட்டி மிட்வீக் எவிக்ஷன்லாம் பார்த்துருக்கோம், ரைட்டா? கரெக்ட். மிட்வீக் எவிக்ஷன் நேத்து முடிஞ்சிருக்கும், நமக்கு இன்னைக்கு தான் டிவில காட்டுவோம், கரெக்டா? கரெக்ட். அப்படி இருக்கும்போது கூட நமக்கு இன்னைக்கு அது டிவில வர வரைக்கும் அவங்களோட பேர் ஓட்டிங்ல காட்டிக்கிட்டே தான் இருக்கும், கரெக்டா? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது மேடம் வந்து எக்ஸிட் ஆயிருந்தா நாளைக்கு அது டிவில வர வரைக்கும் வியானா பேர் இருக்கும். கரெக்ட். இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கிடையாது, இந்த மாதிரி நிறைய டைம் ஆயிருக்கு ஆக்சுவலா ஹாட்ஸ்டார்ல. பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்கன்றீங்க இல்லையே, இன்னொன்னு வருமே, இவனு கல்த்தனா இவனு குழுது அப்படின்னு பானுங்களே, அந்த மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கேன் நிறைய வாட்டி. அதெல்லாமா சொல்றாங்க? ஆமா. எங்க அது அந்த எலெக்ஷன் தான் சொல்லுவாங்கன்னா இங்கேயும் மாடா இங்க அங்க விழுது சொல்லுவீங்க. ஓகே, இது என்ன இங்கேயே வந்துருச்சா? இல்ல ப்ரோ, இப்போ டெக்னிக்கல் வீச்னால ஒன் டே ஃபுல்லா போயிடுச்சுல உங்களோட ஓட்டிங். அதனால சொல்லி முடிச்சிட மாட்டாங்களா? இன்னுமா நம்புறீங்க? ஓட்டு இல்ல, நோ எவிக்ஷன் சொல்லி முடிச்சிட போறாங்க. நோ எவிக்ஷனா? தாங்காது. சொல்ல முடியாது, ரம்யா டேஞ்சர்ல இருந்தா நோ எவிக்ஷன் சொல்றது வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இன்னைக்கு ஓட்டு எல்லாருக்கும் கிடையாது, நல்லிஃபை பண்ணிட்டு நாளைக்கு ஆரம்பிப்பாங்களா புது கோடு போட்டு? ஐயா ஓட்டெல்லாம் சும்மா மாயை, ஓட்ட சும்மா மாயை தான். மாயா மாயா. ஆனா ஓட்டு இருக்கு, நம்புங்க. ஓட்டின் அடிப்படையில தான் எவிக்ஷன் எப்பயுமே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி ஒரு உருட்டு ஓட்டுலாம் எப்படி தூக்க முடியும்? என்னங்க நீங்க எப்படி சொல்லி விட்டீங்க? ஓட்டு படாத தூக்க முடியும். நீங்களாம் வந்து இல்ல நினைக்காதீங்க.
ஓட்டுனால தான் ஆதிரியே இப்ப உள்ள இருக்காங்க. நம்மலாம் ஓட்டு போட்டு தான் அவங்கள உள்ள போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சோம். ஆமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஓட்டின் அடிப்படையில் தான் பிரவீன் வெளில போனாரு. ம். நம்புங்க. என் தலைவன் திவாகரே அந்த மாதிரி தான் போயிருக்கான். அப்புறம் என்ன? ஓட்டின் அடிப்படையில் தான் அந்த 98th டே பார்வதியும் வெளில போவாங்க. ம். எல்லாமே ஓட்டின் அடிப்படை அட தான். இருங்க, நான் வன்ம பூனை எழுப்பிடலான்னு பார்த்தேன் இந்த கண்டென்ட்டை சொன்னேன். வேற ரேஜ் எதுவும் இல்ல பீட்டுக்கு மக்களே, தயவு செஞ்சு நடிக்காதீங்க. வன்ம பூனை நோட்டுறதுக்காக சொன்னேன் நானு. அடிங்கங்க. நாங்கலாம் பார்வதி ஃபேன்ஸ். எங்களுக்கு அடி ஒண்ணும் புதுசே கிடையாது. அதானே தினமும் வாங்குறதுதான் 10 11 போங்க உரமா போங்க அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு இந்த அன்பு இந்த வாரம் நீங்க NFP ஜெயிச்ச மாதிரி தான். அப்ப கணக்கு தான் ஒரே மாதிரி தான். ஆனா என்ன ஒரு அதிசயம் இல்ல, ஆமாங்க. அத்தனை பேர் நாமினேட் பண்ணி கூட பாருங்க, ஒரே ஒரு ஓட்டு, அது ரம்யா போட்ட ஓட்டு. ஆனா இமாது ப்ரோ இவங்க சேனல் தாங்க ஒரு ஓட்டு வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க சரியா, ஆனா அந்த ஓட்டை கட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இருக்கிறதே 8 பேரு, அதுல பாரு ஓட்டை மட்டும் கட் பண்றாங்க பாருங்க. ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு ஆளுங்க கம்மியாயிடுச்சு ரசிகன். அதனால ஒருவேளை ஆள் அதனால கம்மி இல்ல 2 ப்ரோ. ஓட்டு தான் இந்த எடுக்கலாம்னு முடிவு வாரம் நம்ம பண்ணிருக்காங்க. டபுள் எலிமினேஷன் எதிர்பார்த்தோம். இவங்க வந்து இப்ப 7 பேர்த்துல எப்படி டபுள் பண்ணுவாங்க? இல்லைன்னா ஒருவேளை பண்ணி சபரியே தூக்குனாங்கன்னா செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அண்ணன் தங்கச்சி நான் சுத்துறீங்க 2 பேரும் சேர்ந்து வெளில போங்கடா அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும்ல, செம்ம ட்விஸ்டா இருக்கும். ஆனா அது வேற என்ன ஆக்சுவலா மக்களே? டைரக்ட் நாமினேஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கடைசியா எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க உள்ள இருக்கவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க அது நாளைக்கு நாமினேஷன் ப்ராசஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விக்கலும் இவன் கனியும் பார்த்தா யோசிச்சு ஏப்பா, பாருங்க. சபரி இப்ப சண்டே யாரோ வச்சாங்கன்னா நடுவுல எப்படி இருக்கும்? சபரி எலிமினேஷன் யார் பேசுனது இது? ரசிகன் என்னாச்சு? ஹவு டேர் யூ ஆர். என்ன பிரச்சனை? ஆனா ஒவ்வொரு டைமும் வந்து சிங்கப்பூர் ட்ரெஸ், மலேசியா ட்ரெஸ்னு வந்துட்டு இருக்கு. ம். இப்ப வியட்நாம்ல ரெடி ஆயிட்டு இருக்கானு ஃபினாலே ட்ரெஸ். ஸ்பான்சரே நீங்க தான் நம்ம இமாத் ப்ரோ. ஆமா ஆமா, அடுத்து வரல ஒட்டி வந்தோடனே மூவி கூட ரெடி ஆயிடுச்சாமே. அது என்ன படம் பேரு? நீங்க தானே சொன்னீங்க திவாகர் வில்லன், சாரி திவாகர் ஹீரோ, சபரி வில்லன் அப்படின்ட்டு. என்னது எப்பயா சொன்னேன் அப்படியா? தெரியல, மறந்துச்சு. சொன்னீங்க திவாகர் வில்லும் போது சொன்னீங்க. ரம்யா என்ன தங்கச்சி ரோல் பண்றாங்களா? ரம்யா மேபி வச்சுக்கலாம், அதுக்கு என்ன, சைடு கேரக்டர் தானே. யோசிச்சு பாருங்க, எடுத்தா சரியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆக்சுவலி ட்ரை பண்ணுங்க ப்ரோ. சபரி ஒண்ணுமே பண்றது இல்ல, எல்லா கண்டென்ட்டையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அவனை தூக்கி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சபரி ரம்யாச்சோ அண்ணன் தங்கச்சி சேர்ந்து வெளில போய் சீரியல் நடிக்கணும். அடுத்ததாச்சும் டக்குன்னு 2 பேர்த்த ஒரு சீரியல் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். சீரியல் பேரு பாசமலர்னு வைங்க, செம்மையா ஓடும். நாம பண்ண தேவையில்ல, அவங்களே பண்ணுவாங்க. விஜய் டிவிலே பண்ணுவாங்க. கண்ணு அதான் சொல்றேன், நான் இப்பவே சொல்லிடுறேன். பாசமலர்னு சீரியல் வைங்க, அண்ணன் தங்கச்சி வீட்டுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து நரேட்டிவ்லாம் பில்ட் பண்ண தேவையில்ல. டேரக்டா கொண்டு போய் டே 1லயே அழுக வச்சா கூட நம்புவாங்க எல்லாரும். இன்னைக்கு டாஸ்க் ஃபன்னா போனதுனால இங்க எதுவும் இல்ல. இல்லாட்டியும் என்னங்க இருக்கு, நம்ம தினமும் இப்படி தானே நடக்கும். எனக்கு புரியவே சரியா, இவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இல்லையடா. நீங்க சண்டை போடுற அளவுக்கு இவங்கெல்லாம் வருத்து இல்லடா, புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில அந்த மாதிரி கத்துன்னு கத்திக்கிட்டாங்க. எனக்கு அப்பயே தெரியும் இது 2 பேர் சாயந்தரம் உட்காந்து தனியா உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. இல்லங்க, அதை பார்த்துட்டு பார்வையே சிரிச்சிட்டு போகுது. அதை பாத்தீங்களா நீங்க? இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாரு அப்பதான் வெளில சாண்டா கூட பேசிட்டு வந்துச்சு. பார்த்தோம் விஷ்ணு வேற அடிச்சுட்டு அதை ஓடுது. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு, இந்த 7th சீசன்ல இந்த ரேங்கிங் டாஸ்க் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிபேட் நடக்கும். ஞாபகம் இருக்கா? பிரதீப் ஆண்டனி ஜோவிகாலாம் ஆமா 1.5 மணி நேரம் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் அவ்வளவு பெருசா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் டயர்ட் ஆகி அந்த ஸ்மால் பஸ்ல போயிட்டு உட்காந்துருப்பானுங்க. ஓகே, அப்போ 3வது பொசிஷனுக்காக மணியும் ரவினாவும் சண்டை போடுற மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ விஷ்ணு இதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் போடுற சண்டை அந்த மாதிரிதான் இருக்கு. சும்மா காமெடி பண்ணிட்டு இன்னைக்கு அது வேற 2 ப்ரோமோல வந்துச்சா. ஆமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. அதான் கமெண்ட்ல எழுதுறானுங்க, ஏன்டா செத்து போன மேட்டர் ப்ரோமோவை போடுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலா ப்ரோமோ இஸ் ஃபார் 1 hour கண்டஸ்ட், 1 hour பாக்குற மக்களுக்கு. அப்படி இப்படின்னு சீசனை ஓட்டிட்டீங்க. ஐயோ முடிச்சிட்டீங்க.
அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் அந்த ஹாட்ஸ்டார் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இவங்க சொல்லலான்ட்டு ஒன்றுமே வர மாட்டேங்குது. இன்னும் அதே தான், வியானா இஸ் நாட் தேர். 12 o'clock தான் வருமா? அவர் தான் போட்டிருக்காருல பாருங்க. 12 o'clock வரல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான். வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா வந்துருச்சு இப்ப. வந்துருச்சா? பார்க்குறேன். வந்துருச்சு. எப்பா இம்ரான் லாஸ்ட்லியா போட்டிருக்கான் பாருங்க, ஃப்ராட் பசங்க. எப்பா இம்ரான் லாஸ்ட்லியா ஆகிட்டியாப்பா? வந்துருச்சாம்பா. அதுக்குள்ள என்ன ஒரு உருட்டு, வாக் அவுட் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி. அடாடா ப்ரோ, எனக்கு இதுலயே நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி. வந்து இல்ல நேத்து நான் நேத்து அமித் கேப்டன் எத்தனை மணிக்கு சொன்னேன் இந்தியா டைம் படி? இருக்கு, நான் பாக்குறேன். நைட் இருக்கும், 1 மணி 1:30 மணி இருக்கும். வை இல்ல அதானே. நிஜமாலே இவங்க வந்து ரொம்ப முக்கிய போகுது. இத்தனை பாருங்களேன், கடைசி 10வது வாரம் வந்துட்டோம், இவங்க இன்னும் உருப்படியா ஒரு டாஸ்க் கூட வைக்கல, இப்படியே ஓட்டிட்டாங்க. இல்ல 10வது வாரம் வந்து 7 பேர் நாமினேஷன் வச்சு லாஸ்ட் இயர் வந்து எல்லாமே நாமினேட்டட் நினைக்கிறேன். 10வது வாரம் என்ன டாஸ்க்? ஆமா, டபுள் எவிக்ஷன் நடந்துச்சு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் நினைக்கிறேன். வீக் 10 இருங்க பாக்குறேன். 2 பேர் வெளில போனாங்க இமாத் ப்ரோ, சத்யா அண்ட் தர்ஷிகா. அதுக்கு முன்னாடி வந்து ரவீனாவும் நிக்சனும் போனாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நிக்சன் இல்ல ரவீனால நிக்சன் இருந்தா நினைக்கிறேன். நிக்சன் அவங்க அப்பா வந்தார்ல. அது வந்து 13வது, அது டிடிஎஃப் முடிஞ்ச பிறகு தானே ப்ரோ நிக்சன் போனான். ஃபேமிலி வீக்லாம் முடிஞ்சு டிடிஎஃப் முடிஞ்ச பிறகு தானே போனான் நிக்சன் ரவீனா போனாங்க. ஒண்ணா போனாங்கல்ல 2 பேரும். போன சீசன்ல 2 தடவை டபுள் எவிக்ஷன் வச்சாங்க. ஒரு தடவை வந்து ஆனந்தி சாச்சனா போனாங்க, இன்னொரு தடவை வந்து சத்யாவும் தர்ஷிகாவும். டே 69 70 போட்டிருக்காங்க பாரு. டே 69ல வந்து சத்யா, டே 70ல தர்ஷிகா. அது வந்து அங்க இருந்தேன். சாச்சனா எந்த வீக் போயிருக்காங்க பாரு. சாச்சனா அதுக்கு முந்தின வாரம். கரெக்ட், அப்பயே டபுள் எவிக்ஷன் ஆனந்தி சாச்சனா. கரெக்டா? ஏன்னா 20ஆம் தேதி கூப்பிடுறாங்க, போட்டா போயிட்டு வாங்க. ஐயா மொக்க பண்ணிக்கிறாங்க, போய் அவன் உட்காருவாங்க. வரீங்கன்னா சொல்லுங்க, நான் வரேன். நான் வருவேன். டோஸ் வரணும் தெரியல, வேணா சும்மா வரேன். சென்னை வந்தா சொல்லுங்க. சென்னை வரேன். என்னைக்கு வரீங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு குளத்தூர்ல இருக்க பௌர்ணமி மகளுக்கு வந்துருக்க, நாங்க தான் இருப்பேன். கல்யாணம் குளத்தூரா? ஓகே 40 கிலோமீட்டர் ஆச்சே. சரி ஓகே, ட்ரை பண்றேன். நீங்க ஈவிபி வந்தீங்கன்னா விக்னேஷ்க்கு பக்கம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி நான் எங்கிருந்து வரேன்னா 40 கிலோமீட்டர் ஆச்சே. அதுவும் எங்க ஃபிளைட் போகுமா போவாதான்னு தெரியாம டெய்லியும் பக்குங்குது எங்களுக்கு. இண்டிகோ டெய்லியும் இண்டிகோ காரன் அவன் கம்பெனி அவன் பாக்குறான் இல்லையா, நான் பாக்குறேன். அவன் ஃபிளைட்லாம் கரெக்டா இருக்கா, ஆளுங்கெல்லாம் வேலைக்கு வரானுங்களா, வண்டிலாம் கரெக்டா போதா. நீங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு என்ன டாஸ்க்னு சொன்னாதான் உங்களுக்கு ஃளைட் கேன்சல் ஆகாம இருக்கும். அங்க போட்டாங்க பாருங்க, முடிஞ்சு. சாபத்துக்கு வழியே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எமோஷனலா கேட்டு பார்த்தா சொல்லல, இனிமே சாபம் தான். உங்களுக்கு என்ன பத்தி தெரியலையே, இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா வேணும்னே சொல்ல மாட்டேன் நானு. முடிஞ்சு போச்சு. நல்லா இருனே, நல்லா இரு. ஆனா பூனை ஒரே ஒரு இன்ட்டு, நாளைக்கெல்லாம் சூடா பேசணும். ஓகே, சூடா. ஐயோ, அப்ப கோட் டாஸ்க் தானா? டீ சாப்பிட்டு பேசணும் போல. ப்ரோ நீங்க இத சொல்லுங்க ப்ரோ, நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்களா அந்த டாஸ்க்? சூடா பேசணும்ங்கறாரு. அப்ப ஏதாவது தீச்சட்டி ஏதாவது கையில வச்சு யார் ரொம்ப நேரம் பிடிக்கிறாங்கன்ற மாதிரி. ஓ தீச்சட்டி மன்னாரு. இல்ல வன்னுபோடு அவங்க யார போட்டு அடிச்சிருக்காங்க பார்வதியா, நம்ம சூடா பேசணும் சொல்றாங்க. சாண்ட்ராக் ஏதோ பண்ணிருக்காங்க, அடி விழுந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. யாரோ கையில பழுக்க காய்ச்சி இழுத்துட்டாங்க போல இருக்கு. அபி நாளைக்கு அபி லிசனர்ல இருப்பாங்க. ஐயா என்னங்க லிசனர்ல இருப்பெல்லாம் சொல்றீங்க ஐயா? அப்போ சாண்ட்ரா பார்வதி ஏதோ செஞ்சிருக்காங்க போல. சாண்ட்ரா ஏங்க பார்வதி இழுக்குறாங்க? இங்க பாரு, சென்னைக்கு இப்ப கூட வன்மத்தை கக்குறாரு. சென்னைக்கு வரேன்ல, இப்ப டிஎம் வருது எனக்கு, மண்டபம் பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு.
வேண்டாம். இந்த வர்றேன் உங்களதான் தேடிட்டு இருக்கேன். ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் மக்களே, ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்புறம் போய் கூட கேட்டுக்கோங்க. அதான் அப்புறமேட்டு இல்ல பொண்ணு வீட்டுல டென்ஷன் ஆயிடுவாங்க. எங்க இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, யாரா அவங்களா எங்களை பிடிச்சி துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் ஆண்டவா. அதானே. இமாத் ப்ரோ சொல்லுங்க, ஒரு 2000 பேரை இறக்கிடுவோம். ஏங்க நேத்து ஒருத்தர் பாத்தீங்களா? டேக் அப்ப பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கு என்ன டாஸ்க்னு. விக்ரம் மாதிரி பொய் சத்தியம் இமாத் ப்ரோ பண்றீங்க. நேத்து ஒரு இமாத்த டேக் பண்ணி விட்டாரு பாத்தீங்களா? ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்க போகுது. கீழே தான் இருப்பாரு சார். அப்புறம் சார் அவன் கண்டிப்பா எந்த கீழே தான் அவன் இருப்பாரு. எந்த நாட்டுல கிடந்து தெரியல. கீழே ஒரு கமெண்ட், யார் சார் இந்த இமாதே அப்படின்னு சாமுவேல் தான் போட்டு. அதுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் சூப்பரா போச்சு ப்ரோ. ஆமா, சமம் பண்ணமா போயிட்டு இருக்கு. அவர் என்கிட்ட கேட்டாரு, ப்ரோ இவரு அஸ்லம் பாய் உங்களை தான் ஃபர்ஸ்ட் பேர் போட்டிருக்கேன். போட்டீங்க ஓகே, அது என்ன போடல, நீங்க வேற எவ்வளவு போட்டிருக்கீங்க. ஆண்டவா. பாவம் என்ன பண்றான்ட்டு. கீழே கமாண்ட், இமாத் ப்ரோ எப்ப திருநெல்வேலி வரீங்க? திருநெல்வேலியா? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு அந்த பக்கம் ஐடியா இல்ல ப்ரோ. வேர்ல்ட் டூர் மாதிரி கேக்குறாங்க ப்ரோ. எங்க சபரி ஜெயிக்கட்டும் ப்ரோ. அவன் கப்பை வாங்கிட்டு மலேசியால முகன் எப்படி கார்ல போட்டு சுத்தினானோ அந்த மாதிரி சபரியை வந்து நாங்க டாடா சியர் யாரோ புதுசா வந்திருக்கு, நேத்து யாரோ சொன்னாங்க. ராஜு 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 ராஜுதான். டாடா சியரால ஃபுல்லா பிக் பாஸ் லோகோ ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அந்த கப்பை மேல வச்சுட்டு நாங்க ஊரு ஃபுல்லா சுத்த போறோம். ஏங்க ஏதோ அப்படி கரும்புலி செம்புலி சுத்தி கழுகு மேல ஏத்துற மாதிரி ஏதோ சொல்றீங்க. அந்த கப்பை காட்டணும்ல. நாங்களும் சேலத்துக்கு வந்து ஒரு கப்பு வரும்னு 5ஆம் சீசன் நம்பணும். சுருதி வா சுருதி அப்படின்னு சுருதி சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். சரி அல்டிமேட்ல வந்து இதை பண்ணுவாங்க பார்த்தா 5 லட்சமோ 10 லட்சமோ எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அங்க பாலாஜி கொண்டு இறக்கி விட்டாங்க. எங்கிட்டு இருந்தாங்க? ஆமா, கீழே அசரப் சார் ட்வீட் போட்டுருக்காரு. என்னன்னு சொன்ன மாதிரி 12 o'clock வந்துருச்சா வேணா பேரு அப்படிங்கிறாரா? இல்ல, மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ கைஸ் கீழே கமெண்ட் பண்ணிருக்காரு. பாய் நீங்க எப்பயுமே நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தூங்கிடுவீங்கல்ல, எது கமெண்ட் போடுறீங்க? அவர் பாப்பாரு இவங்க எல்லாம் வந்து இந்த எபிசோடையும் பார்த்துட்டு உட்காந்து கொள்ளாம பேசிட்டு இருக்காங்க பாருங்க சொல்லி அவர் கீழே உட்காந்து சிரிச்சிட்டு பாய் அதான் கேட்பாரு என்கிட்ட, எப்படி தெரியுமா, போன் மேலாம் கேட்பாரு, ப்ரோ ஸ்பேஸுக்கு வரல அப்படின்பாரு. இல்ல பாய் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னா, சரி அப்ப நான் யூடியூப் பார்த்துட்டு தூங்கிடுறேன் அப்படின்னு. என்னது தூக்கமா? தூங்குறதுக்கு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பாருங்க நான் தூங்கணும் அப்படிங்கிற. ஆமா, நேத்து அந்த மாதிரிதான் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. இல்ல அவர் சொன்னதுனாலவோ என்னவோ எனக்கு தெரியல. நேத்து அப்படிதான் ஒரு ஸ்பேஸுக்கு போனேன் அனானிமஸ்ல, அப்படியே கேட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு கேட்டு அவங்க நான் சரி அந்த ஸ்பேஸ்ல வந்து அவங்க பேசுறதை கேட்போன்ட்டு சரி கேட்கலான்னு பார்த்தா அவங்க வந்து வேற ஸ்பேஸ்ல ஒட்டு கேட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஓ ஒரே ஸ்பேஸ்ல நம்ம 2 ஸ்பேஸ் கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். குமார் ப்ரோ நீங்களுமா? நானும் அதே தான் பண்ணேன். தெரியும், அப்பதான் நான் கேட்டேன். நானு கண்ணை மூடி கொஞ்சம் டீப் போகும்போது அபி வந்து அபியும் கேட்டுட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட் அப்படின்னு அப்படியே தூங்கிட்டேன். அவங்க இல்ல நான் கீழே போய் கனிகாவோட பிஹேவியரை போட்டு ஐ எம் ஆல்சோ கனிஸ் பிஹேவியர் அப்படின்னு போட்டு அந்த போட்டோ கேக்குறேன்றத ஓப்பனா சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட யாரு அந்த கமெண்ட் போட்டதுன்னு தெரியுது, கீழே சொல்லிட்டாங்க. நான் தான் தெரியாதனமா போட்டுட்டேன், அதான் இப்ப சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டாரு. ராபின்சன் ஒருத்தர். அவரேதான். அவர் சொல்றாரு, இப்ப நீங்க நாளைக்கு என்ன டாஸ்க்னு சொல்லாதனால தூக்கம் வரானாம். பாருங்க ஏங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. இருங்க நம்ம சேன் ப்ரோ கேட்டனே சொல்லிடுறோம். இல்ல கேளுங்க சேன் ப்ரோ. சேன் ப்ரோ நாளைக்கு என்ன டாஸ்க் கேளுங்க. அந்த டாஸ்க்லாம் வேணாம், முதல்ல நீங்க யாரை வெளில அனுப்பிச்சான்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அமிச்சிட்டாங்களே, நான் சொன்னேனே. அரோரா அமிச்சிட்டாரு. ஆமா அரோரா, ஆமா சாரி. கால்ல அடிச்சடிக்கு அரோரா வெளில போயிட்டு அமிச்சிட்டாரு. என்ன செய்யன் ட்வீட்ஸ் எல்லாம் மீம்ஸ் எல்லாம் வருது இப்பெல்லாம் வேற லெவல்ல. செய்யன்லாம் இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் எவிக்ஷனுக்கு முன்னாடி விஜய் டிவி எல்லாம் போயிட்டு செய்யன் ப்ரோவோட யூடியூப் பார்த்திருப்பாங்க. யார் எவிக்ஷனுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு, தூக்குடா அவங்கள அப்படின்னு சொல்லி தூக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியல, இவன் 106வது நாள் உங்களே தூக்கிடுவான். இல்ல நடுல நாளைக்கு போடுவார் பாருங்க, தெரிச்சு ஓடி விஜய் சேதுபதி. ஒரு டவுட், சேன் ப்ரோ நேத்து ஸ்பேஸ்ல தூங்கிட்டீங்களா?
இருக்கலாம். ஏன் கொரட்டை சத்தம் கேட்டுச்சா? இல்ல நான் வந்து இல்ல எவ்வளவு 2 நேரம் செய்யோன்னு கத்திட்டு இருந்தேன் தெரியுமா? செய்யும் கூப்பிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் கூப்பிட்டோம், நீங்க அப்படியா? பேசவே இல்ல. அப்படியே இப்போ தூங்கிருப்போம் ப்ரோ. அதான் வர சாரி வர சாரி. அஸ்லப் பைக்கு உனக்கு எனக்கு எல்லாம் இந்த பழக்கம் வந்துருச்சு. இப்போ ம். யாராவது பேசுறத கேட்டாதான் தூக்கம் வரும் போல இருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு ஆமா. அப்புறம் இருக்கு உங்களுக்குலாம். நமக்கு வன்ம போன மாதிரி யாரும் ஆளுங்க தூங்க இருக்கிற மாட்டாங்க. வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து யூஸ்ல இருக்காங்க போல இருக்குது. எந்த ஸ்பேஸ் கெத்தாலும் நைட்டு ஃபுல்லா பேசுறாங்க, அப்படியே கேட்டு அப்படியே தூங்கிடலாம். இல்லங்க. ஓகே ஓகே. நான் சீக்கிரமே போயிடுவேங்க. சொல்லுங்க. ப்ளீஸ் நான் போணும். வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த அம்மா இந்த டாபிக் விட்டு வராது போல இருக்கு. வேணாங்க. ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் கண்டிப்பா வன்ம ஆனந்த் போனேன். ஆயிடுச்சு சீமாத் ப்ரோ, சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். ஆனா என்ன ஒண்ணு இல்ல இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, நேத்து இங்க கேட்கும் போது கூட நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் ட்வீட் போடுறேன் போங்கன்னு நான் ட்வீட் தான் போட்டேன். சோ அது போல கண்டிப்பா சரியான நேரத்துல நான் ட்வீட் போடுறேன். ஏங்க நாளைக்கு டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. எதுங்க சரியான நேரம்? இப்பதாங்க சரியான நன்றி இன்றே செய்யணுங்க. ஏங்க நீங்க சபரி மாதிரி காலம் வரட்டும்லாம் சொல்லாது. ப்ளீஸ் சீமாத் ப்ரோ போய் சட்டுன்னு போட்டு விடுங்க. அப்படியே என்னோட டிஎம்ல வந்து சேச்சிக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லையேன்னு போட்டு போயிருங்க. அதான் சொல்லிட்டாரு இல்லங்க, சேச்சியை தீமதிக்க வச்சுட்டாங்கன்னு. மதிக்கிறாங்களா? அப்படியா ஆக்சுவலா அப்படியா சொன்னாரு? அதெல்லாம் நான் இமாத் சொல்லப்பா. ப்ரோ, கேட்கலையா? அதெல்லாம் நான் சொல்ல. அதெல்லாம் வன்ம பண்ணி சொன்னது. அவன் சொல்லாது. இமாத் ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு வந்து நான் அப்படியே ஹோம் ஃபீட வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேனா, அபி போட்டிருந்த ஒரு ட்வீட் எனக்கு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நானும் என்ன சிரிச்சு போட்டாங்க? பாக்குறேன். அத போட்ட அவங்ககிட்ட கேளுங்க. எனக்குடா சிரிப்பு தாங்க முடியல. ஆக்சுவலா செய்வன் சிரிச்சது ரொம்ப பத்தாம மனசு விட்டு செய்வன் எனக்கு வேலை அனுப்பிச்சுட்டு ப்ரோ நீங்க கொஞ்சம் சிரி ப்ரோ. அப்பதான் நான் அதை பார்த்தேன். ஓ வாட் இஸ் திஸ் அப்படின்னு. புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. அம்பிகா டிஎம் பண்ணுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. You have a very good humor sense, Abhi. Keep it up. Keep it up. ஆனா அது யாருன்னு தெரியல எனக்கு. நம்பர் எவ்வளவு பெரிய டியூப்ல எனக்கும் தெரியல. அதான் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும். டிஎம் பண்ணிருங்க அபி. தெரிய வேண்டிய நேரத்துல கரெக்டா தெரியும். ஹெச்சா சொல்லுங்க. போனே வேற ஏதாவது பேசலாம் போனே. சீரியஸா சொல்றேன். அவங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க அவங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. எக்கோ அடிக்குது பாருங்க. யோ நீ பேசிட்டு எக்கோ அடிக்குதான். ஆக்சுவலா ஆதிரைய நாமினேஷன்ல கொண்டு வராம என்ன பண்றானுங்க? லூசா அவனுங்க. எங்க வின்னிங் டீம்ல இருக்காப்பா அவ. அவ எப்படி வருவா? ஓ வின்னிங் டீம்ல இருக்காளோ? ஓகே 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 ஓ அவ இருந்ததே ஞாபகம் இல்லையா உனக்கு? ஆமா வின்னிங் டீம்ல இருந்தா பார்வதியை கொண்டு வராம நீங்க என்ன பண்ணீங்கன்னு கம்முனு சூப்பரா கேட்டான். சிவாஜி கேரக்டர் பத்தி கிளிஷ்டலா அப்படின்னு செம்மையா கேட்டான். அவன் கேட்கும் போது அவன் எக்ஸ்பிரஷன் தான் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். இல்ல இன்னைக்கு டே வந்து டோட்டலா கமருதீன்ஸ் டே ப்ரோ. சீரியஸா சொல்றேன். வேற லெவல் பண்ணிட்டாங்க. இல்ல யூசுவலா இது 1 ஹவர்ல போட மாட்டாங்க, போட்டாங்க. இல்லங்க அது ஆக்சுவலி ஃபேக்ட். சரியா சேனல்காரனே காண்டில் இருப்பான். உன்னை என்ன சொல்லி உள்ள வச்சா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதனால போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப நேரமா தெரியல ப்ரோ. நான் யார்ட்ட 2 டைம் ஸ்பேஸ்ல வந்து கூட யாருங்க அந்த கேரக்டர்னு கேட்க நினைச்சேன். யாருமே அதை டாபிக்கும் போடல. நான் எடுக்கல, உள்ளேயும் பேச மாட்டாங்க. அது யார்கிட்ட பேருன்னு யாருன்னு எனக்கு இந்த ஸ்பேஸ்ல சொல்லிதான் தெரியும். எனக்கு சிவாஜி கேரக்டர் ப்ரோ அப்படி. ஓ அப்படியா அப்படின்னு. நான் முத வாட்டி பார்க்கும்போது சரி ஓகே படையப்பா ரஜினி கேரக்டர் கொடுத்துருக்கேன் பார்த்தா இல்லன்ட்டாங்க. படையப்பா ரஜினியா? அந்த படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் வேற ரீ ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளவு மார்க்கெட்டிங் நடக்குது. ஹைப்புக்கா கொடுத்துருக்காங்க போல. அந்த ஹைப்புக்கு ஆதிரிட்ட போய் கொடுப்பாங்களா? நான் வேற ஒரு கேரக்டர் நினைச்சேன் ப்ரோ. சொன்னா சிரிப்பீங்களா? வேண்டாம். ஐயோ வாழ்வே மயன் கமலஹாசன் கேரக்டர் நினைச்சேன். ஆல்ரெடி ஒருத்தன் கமலஹாசன் கேரக்டர் சூப்பரா பண்ணான். பெட்ஷீட்டை கொண்டு போயிட்டு மூலையில கட்டி வச்சுட்டு கோகை அப்படின்னா பாரு. ஏய் யாரா நீ? சபரிக்கு மட்டும் தான் அதெல்லாம் தோணுங்க. புரியுதா உங்களுக்கு? சபரி இந்த மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. இல்ல நைட் திவ்யா சொல்லுச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்த ஒரு கும்பல் இருக்கு தெரியுமா? அந்த கும்பலை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ நீ வேற ரொம்ப சிரிக்கிறனே. இண்டிகோ கேன்சல் பண்ணிடுவாங்களோ? சாபம் யாரை விட்டுச்சு அப்படின்னு.
வன்மப்பனை சிரிக்குது. இது கிடைக்குமே அந்த பள்ளி. வன்மப்படி யாக வழக்கம். சண்டா. யாகம்லாம் வளர்க்க மாட்டேங்க. ச்சே. சின்னதா ஒரு சூனியம் மட்டும் வச்சுட்டு வந்துருவேன். அது எல்கேஜில இருந்து எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்பெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை தெரியாது. எல்கேஜி படிக்கும்போது என்ன திட்டுவாங்க, எல்கேஜி போடா லாரி போடா பஸ் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா நம்ம சேம் டு யூ அப்படின்றோம்ல, அந்த மாதிரி எனக்கு சூனியம் வச்சாலும் சரி, எலுமிச்சப்பழம் எது வச்சாலும் சரி, சேம் டு யூ. நீங்க முட்டை மந்திரிச்சு வச்சிருவீங்களா? அது உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பி கொடுத்துருவேன். எங்க ஜூலிக்கு கல்யாணமாமே. ஆமா, ஆனா மாப்பிள்ளை போட்டோ ஒளிச்சு வச்சிருக்கலாமே. ஒளிச்சு வச்சிருக்காங்க, தர இல்ல மாட்டாங்க. ரிவீல் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி யாரும் எடுத்து போட்டாங்க. பரவாயில்ல. அப்புறம் செய்யோன் தங்கம் எப்படி போகுது? போகுது. உங்க அளவுக்கு இல்ல, ஆனா ஏதோ போகுது. எப்பா நாங்க ரிவ்யூவே பண்ணல, அப்புறம் என்ன உங்க அளவுக்கு போல? அது நல்லா போகுது ப்ரோ, பரவாயில்ல, ஓகே தான். அதுக்கு என்ன குறைச்சல்? பார்வை புண்ணியது நல்லா போகுது. என்ன அடி உங்களுக்கு பயங்கரமா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க போலயே டிஎல்ல. யாரு பாத்துட்டு இருந்தேன். சயன் ப்ரோ தான். ஆமா, அடிச்சாதான் ஃபேமஸ் ஆக முடியும். இல்ல ரசிகன், உள்ள போறீங்க பாத்து அவ்வளோலாம் இல்ல. ஆக்சுவலா பழகிடுச்சு. செய்யோன் மட்டும் உள்ள போயிட்டானா டெய்லி இங்க என்ன தெரியுமா, கண்ணீர் கதறி செய்யோன் கதறி அழுதபடி வெளியே அடித்து துரத்தப்பட்ட செய்யோன் அப்படிதான் இங்க டைட்டில் இருக்கும். இல்ல ப்ரோ, சத்தியமா நீங்க தாராளமா பண்ணுங்க. ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். எனி பப்ளிசிட்டி இஸ் a good publicity. அப்படி ஒரு விஷயம் ப்ரோ என்னன்னா பண்ணிக்கோங்க. உள்ள போய் அந்த லவ் கண்டென்ட் பக்கம் மட்டும் போயிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். அவன் லவ் கண்டென்ட் பக்கம் போனா அவனை தேடி வருவாங்க, அது தெரியுமா? செருப்படி வாங்குறது நமக்கு தெம்புல. உள்ள போறதுக்கே நான் ரெடியா இல்ல. யார் நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக சொல்றதுக்கு என்ன? இல்லப்பா, ஏதோ ஸ்பேஸ்ல பேசினா பிக் பாஸ்க்கு எல்லாம் போலாமாமே, அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு தெரியாது அது? அப்படியா? யாரு பேசினாலும் எனக்கு தெரியல. யாரு பேசினாலும் எனக்கு யாரோ வந்து ட்வீட்ல வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க, ப்ரோ ஸ்பேஸ்ல பேசினா பிக் பாஸ்க்குள்ள போலாமா அப்படின்னு. ஸ்பேஸ்ல பேசினா ஸ்பேஸே கிடைக்காது. இல்ல புரியல டே. நாங்க ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? ஏன்னா நாங்க செவனேன்னு ஜாலியா இங்க ஸ்பேஸ்ல அரை மணி நேரம் பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். இங்க இருந்து கண்டஸ்டன்ட் செலக்ஷன் எடுத்தா விளங்கிரும்டா. இல்ல அவனுங்க கன்ஃபார்ம் எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏதோ நீங்க ஸ்பேஸ்ல வந்து காசே வாங்காம மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க. உங்களை தூக்கிட்டு போயிட்டு எங்க யார் பேசுவா? நீங்க இங்கே அவங்களுக்கு வந்து யார எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும்ன்றது நல்லா தெரியும். ஏன்னா நம்ம போயிட்டோம்னா அவங்களுக்கு வேலை இல்ல. வேலை எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும். கானா வினோத் ஸ்டைல்ல சொல்லணும்னா கரெக்டா இருக்குது. அது மாதிரிதான் கரெக்டா இருக்கும்ல, நம்ம செட் ஆயிட்டோம்ல. இந்த சீசன் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து வேற லெவல். நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. நீ வேற இத்தனை நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தீங்க. மேல இருக்கிற 3 பேர் 3 வேற வேற சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீ மட்டும் தான் அடி விடும் பாரு போங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நான் இப்ப லிஸ்னர்ல இருக்கும்போது 2 பேர் சண்டை செய்யும். நான் லிஸ்னர்ல இருக்கும்போது 2 பேர் சண்டை. அது நாங்க கேட்போம்ல, கேள்வி கேட்போம்ல. அப்படி ஒண்ணு எப்படி ப்ரோ அப்படிங்கிறாங்க. ரைட்டா ஆரம்பிச்சிருச்சுல டேய். ப்ரோ இமாத் ப்ரோ, நான் ஜாலியா ரம்யா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாலியா மறுபடியும் நியூட்ரல் ஆயிட்டு நான் வேற ஃபேன் பிரைஸ் போயிடுவேன். அந்த ரம்யா போன காண்டில் நம்ம எல்லாத்தையும் ஓட்டுவோம். என்ன ரசிகா? அதேதான். ஏன் ரம்யாவே தூக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம் நாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா விஜயஸ் இந்த வாரம் அடிக்கிறதுக்கே நான் விஜயஸ் அடிக்கணும்னு நினைச்சேன். சரி போயிட்டு போறாங்க, அடுத்த வாரத்துக்கு கொண்டு அடிச்சுப்போம் அப்படின்னு விட்டாச்சு. ரம்யா மட்டும் தூக்கிட்டு அவர் வாழ்க்கையில ரம்ம கூட யோசிக்க கூடாது அவரு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் ஒரு ட்வீட் ஒண்ணு பண்ணேன் இன்னைக்கு. பார்த்தா அதுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவாவும் இன்னும் சைலண்ட் ஆயிட்டாரு. என்னாச்சு சைலண்ட் ஆயிட்டாரு? லிசன் போயிட்டாரு. பாசிட்டிவ் சொன்ன உடனே தூக்கிட்டாங்க. அது என்ன நீ பாசிட்டிவா போஸ்ட் போடுற அப்படின்னு. சேனல்லாம் அடிக்கடி மீட் போடுறாங்க, பார்த்தா இங்கேயும் மீட்ல போயிட்டாங்க செய்யணும். நெகட்டிவிட்டி சொல்ல போயிட்டாரு. பேச விட்டே போயிட்டாரு. இதுல பாரு, ஆல்பபெட்டிக் ஆர்டர் தான் எப்போ வைப்பாங்க. இந்த வாட்டி வியானா தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதான் டெக்னிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க.
எனக்கு இது ஏதோ சரியா படல. இவங்க ஓட்ட வந்து வேற யாருக்கும் போட வைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஓகே 12 மணி ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கு ஓட்டிங். என்ன வியனா அபி விடிஞ்சிருச்சு, பண்ணிட்டீங்களா? போட்டு வந்துருங்க. சரி, எனக்கு ஒரு போட்டு விஷயம். யார் ஆரம்பிச்சாச்சு. இவ்வளவு ஹோப்பு கொடுத்தது யாருக்கு? ஒருத்தவங்களுக்கு? எனக்கு டைட்டில்லாம் வேணாங்க, எருமை தூக்கி கொடுக்குற மாதிரி. ஏதோ அவங்க வந்தோடனே தான் எடுத்து வச்சிருக்காங்க. வாங்கம்மா ஆதிரியம்மா, நீங்க உள்ள வந்து தான் டைட்டில் எடுக்கணும். அவங்கள நம்பி அனுப்பிச்சிருக்கேன், உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு போனாங்களே. அவங்களுக்கு கம்முறது அங்கேயே வச்சான். ஏம்மா நீ ஆல்ரெடி எவிக்டடு, கம்முன்னு ஓடிடு. சரி, வந்துட்டாங்களா வியனா votingல? வந்துட்டாங்க. So sad. வாக் அவுட் பண்ணவங்க இப்ப வாக் இன் பண்ணிட்டாங்கம்மா. சந்தோஷமா இருந்தீங்களா அபி? ஆண்டவா. நாளைக்கு என்ன டாஸ்க்? சொல்லுங்க. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, அதுக்காகவே. அவங்க தூங்கிட்டாங்க. அது வேறயா? கட் ஆயிடுச்சு. ரியலி சாரி கைஸ். நம்ம ஸ்பேஸ் ப்ரோ. இமாத் ப்ரோ எனக்கு காட்ட மாட்டேங்குது. இருக்காரா போயிட்டாரா? இருக்காரு. ஓகே. நல்லவங்க எனக்கு தான் தெரியும். எவன் பொண்டாட்டி எல்லாம் பத்தினியோ பாவம் பண்ணிட்டீங்கடா, பாவம் பண்ணிட்டீங்க. இப்ப தெரியுறீங்க ப்ரோ. தெரியல கூட தெரியுதுன்னா சொல்லி ஆகணும். ஏன்னா நீ விட்ட டைலாக் அப்படி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவா, நம்பிக்கை இல்லனா? சரி ஓகே. சரி, நீ பேசுறதுக்கு முன்னாடி ரம்யா கோட்டு போட்டியா? இல்ல புரியல, எதுக்கு ரம்யா கோட்டு போடணும்? சாண்ட்ராக்கு மார்க்கெட்டிங் பண்றத ட்விட்டர்ல சாண்ட்ராக்கு போடலாமான்னு கேட்டேன். ஆடியன்ஸ் ஒப்பீனியன் நிறைய பேர் போடலாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் அபிட்ட இருந்து வந்திருக்குமே, ப்ளீஸ் டு இட் அப்படின்னு. இல்ல அபிட்ட இருந்து வரல. அபிட்ட இருந்து வரல. இல்ல நான் பார்க்கல. பார்த்திருந்தா போட்டுருப்பேன். இப்போ அங்க ஒரு கோட் கமெண்ட் போகும் பாரு. இப்போ சரியானே உள்ள இருக்கிறதுக்கு ஓட்டு பண்ணிக்கிறார் அப்படின்னா யாரும் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்பவுமே வெளில துரத்தி விடுறவரே உள்ள இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ப்ரோ அந்த ட்வீட் மேட்டர் சொல்லிட்டு இருந்தால ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டேன். அந்த ட்வீட்ல கோட் பண்ணி அடிக்கிறானா அடி ஊட்டடிலாம் இல்ல, நாயடி பேயடி அடிச்சானுங்க. இப்போ வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவா வச்சும் செய்யறாங்க. இது ரெண்டுமே வந்து பேரலா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இல்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், நீ வந்து ஒருத்தர் கிட்ட இருக்கிற தவறை அக்செப்ட் பண்ணிட்டு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, பிரச்சனையே இல்ல. ஆனா நீ வந்து ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கட்ட ட்ரை பண்ற பாத்தியா, அங்கதான் எனக்கு பிரச்சனை வருது. இது ஆரோரா சின்க்ளேர் 50 நாட்களுக்கு மேல அங்க மிச்சர் தின்னுக்கிட்டு ஜோன் அவுட் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஆண்களை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இப்ப வந்துட்டு அவங்க வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. குறிப்பா ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுற அப்படின்றது நமக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஆரோரா கேமே வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் த ரியல் ஆரோரா ஆக்சுவலா, சீரியஸ்லி இது உண்மையான ஆரோராவே கிடையாது. ஆதிரை உட்காந்து அங்க கீ கொடுக்க அக்கா ஆடிட்டு இருக்காங்க. இத வந்து வெளியில ஒரு குரூப் வந்து ஃபயர் விட்டு ரசிச்சிட்டு இருக்கானுங்க. அது வந்து நமக்கு எங்க பிரச்சனைனா, ஆரோரா சின்க்ளேர் வந்து ஒரு பெரிய கேமர், விஜய் பார்வதியை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சம்பவம் பண்றாங்க, அப்படி இப்படிங்கிறானுங்க. அவங்க வந்து 50 நாளா பண்ணத இவங்க வந்து சுட்டி காட்டினா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. 50 டேஸ் ஆஃப் லெகசி இருக்குடா ஆரோரா சின்க்ளேருக்குன்னு. அவங்க வந்ததுல இருந்து திவாகர் கிட்ட என்னென்ன பண்ணிருக்காங்க, துஷார்ட்ட என்னென்ன பண்ணிருக்காங்க, எஃப்ஜெட் என்னென்ன பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்கடா, அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னா புரியல. நிறைய பேர் பார்த்தோம்னா எனக்கு சீசன் 7 அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணும்போது, அர்ச்சனா எங்க ஜோன் அவுட் ஆகி ஒருத்தரை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வந்து அது ஒரு கண்டென்ட் ஆக்கி அந்த இதெல்லாம் அவங்க பண்ணலையே. என்ன மாதிரியான கம்பாரிசன்றது நமக்கு புரியவே இல்லை. ஓகே, யூ கைஸ் ஆர் கம்பேரிங் வித் அர்ச்சனா அப்படின்றப்போ அவங்க இண்டிவிஜுவலா எல்லாரும் கார்னர் பண்ணாங்க. ஒட்டுமொத்த வீடும் அர்ச்சனாக்கு எகெயின்ஸ்டா இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு பேட்டில் பண்ணாங்க அர்ச்சனா, அதுல சக்சீட் பண்ணாங்க. இங்க இப்படி ஒரு சினாரியாவே இல்லையே. ஆரோரா விஷயத்துல கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேர் தான் என்டையர் வீடும் ஆரோராவை எதிர்த்து நிக்கிற மாதிரியும் அவங்க எதிர்த்து நின்று சண்டை செஞ்ச மாதிரியும் அவங்களுக்கு ஒரு புனிதர் பட்டம் கட்டுறது இருக்குல்ல,
ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ வரைக்கும் அவங்கள பத்தி நான் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கல. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ணதையோ யூடியூப்ல பண்ணதையோ நான் வந்து பேசவே இல்லை. அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா இன்னும் வேற மாதிரி இருக்குன்றதுனால அதை நான் வேணாம் விரும்பல. அது எத்திக்ஸ் இல்ல, அது மாறல் இல்ல. இது எனக்கு யாரு கத்து கொடுத்ததுன்னா என்னுடைய நண்பர் இமாது தான். இல்ல செய்வான், எப்பயா இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத வச்சு மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள்ல இமாத் பிரதர் மாதிரி எனக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதை வந்து ஒரு எத்திக்ஸா ஃபாலோ பண்றேன். அதனால ஆரோரா சின்க்ளேர் வெளியில பண்ண எதையுமே ஐம் நாட் டிராகிங் இன். கேமை வச்சு பேசினாலே அவங்க பண்ணது வந்து டோட்டலா சொல்றேனே, ஆரோரா சின்க்ளேர்ட்ட இருந்து நீங்க கமருதீனை எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி நீ ஆரோரா சின்க்ளேர்ட்ட இருந்து துஷார் எடுத்துட்டீங்கன்னா ஆரோரா ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி திவாகர் எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சோ எல்லாரோடையும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிருக்கக்கூடிய கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கேம். அவங்க சர்வை பண்றதுக்கு நிறைய டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸே சொல்றேனே, பிரவீன்ராஜ் தேவசகாயத்தோட ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்ப அவங்ககிட்ட சொல்றாங்க, நான் 10th படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையனை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் இயர்ஸ் கான் பை நான் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்னாப் சாட்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்றேன் சோசியல் மீடியால. அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்றான், மீட் பண்ணலாமான்னு கேக்குறான். சரி ஓகேன்னு நானும் சொல்றேன். போயிட்டு அவனை வந்து நான் பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போறேன், தியேட்டர்ல போய் உட்காந்து ஒன்னா கை கோர்த்துக்கிறேன், இதெல்லாமே நான் பண்றேன். நான் ஹவு பிரெட்டி ஐ ஆம் அப்படின்றத அவன்கிட்ட டே ஃபுல்லா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்றத அவன்கிட்ட காட்டிட்டு டோட்டலா வந்து அவனை கோஸ்ட் பண்ணிட்டு அவனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டு அவனை டோட்டலா வந்து என்ன பண்றாங்க, விட்டுட்டு வந்துடுறாங்க. இத ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அவனாவது 10வது படிக்கும் போது விவரம் தெரியாத வயசுல அவனுக்கு என்ன சுச்சுவேஷனோ அவனை விட்டு போனான். ஆனா நீ ஒரு அடல்ட்டா மாறி அவனை மீட் பண்றேன்ற பேர்ல அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு டோட்டலா நீ அவனை கோஸ்ட் பண்ணிட்டு வர்ற அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை? இது ஒரு ஸ்டோரின்னு சொல்லி பிரவீன்ராஜ் தேவசாயத்திட்ட அக்கா சொல்லுது. இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது நமக்கு தெரியல. கேட்டா இது ஒரு பொண்ணுடைய ரைட்ஸ் ப்ரோ. என்னடா ரைட்ஸ்? டேய், ஏன் விட்டுட்டு ஏமாத்திட்டு போன அவனுக்கும் அவனை ஒரு நாள் ஃபுல்லா நம்ப வச்சு அவனோட கை கோர்த்து அவன் கூட உட்காந்து சினிமா பார்த்து, இது எல்லாமே நான் சொல்லல, ஆரோரா சொன்னது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு அவனை கோஸ்ட் பண்ணிட்டு போறது என்ன மாதிரியான மனநலடா அது? சோ அததான் சொல்றேன். அதை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய கமருதீன், துஷாரு இவங்க எல்லாரையுமே இவங்க கண்டென்ட்டுக்காக பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேன். அண்ட் இந்த புனிதர் பட்டம் கட்டுறது தான் பிரச்சனை. இப்போ நான் சொல்றேனே, இப்போ பார்வதி வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் போடுறேன். அது ஆனா பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க ஏகப்பட்ட இடத்துல தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஐ ஹவ் பீன் கீப் ஆன் அக்செப்டிங். எல்லா இடத்துலயும் நானுமே விமர்சனம் பண்ணியிருக்கேன். இவங்க பெரியார வந்து கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவருடைய சுயமரியாதையை காற்றுல பறக்க விட்டுட்டு திவாகர் காலில் எதுக்கு 5 தடவை விழுந்தீங்கன்ற கேள்வியை இதே ஸ்பேஸ்ல நான் எழுப்பியிருக்கேன் பார்வதிக்கு எதிராக. சோ நீ கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ் நீ எடுத்து வைக்கிறேங்கிறது வேற. பார்வதிக்கு எதிராக அவ சண்டை போடுறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ ஹைலைட் பண்ணி அவளை நீ வந்து புனிதப்படுத்துற விஷயத்தை தான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ தேங்க்யூ. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆரோரா சின்க்ளேரை கமருதீன் எக்ஸ்போஸ் பண்ணதுனால டோட்டலா வந்து ஆரோரா சின்க்ளேருடைய கேம் பிளேயை வந்து போட்டு உடைச்சதுனால அவங்கள பத்தி பேச வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ. இதுதான் என்னுடைய கருத்து அபவுட் ஆரோரா சின்க்ளேர். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஹரி ப்ரோ. தேங்க்யூ. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து இந்த அரோரா பத்தி பேசி நம்ம தான் வந்து ஃபுல்லாமே ஹைப் குடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸு, ட்விட்டர்லாம் பார்த்துட்டு, ஓ! அரோராக்கு நல்ல இது இருக்கு போல அப்படின்னு நெனச்சு அவங்க உள்ள வச்சுட்டுருக்காங்க. அவங்க 3 பேரும் தெரிஞ்சு தான் அந்த கன்டென்ட்ட கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் த ஃபேன்ஸ் டு டேக் சைட்ஸ் ஆன் எய்தர் பார்வதி ஆர் கமருதீன் ஆர் அரோரா. ஆஸ் லாங் அஸ் இது எல்லாமே வெளியில நடந்துட்டு இருக்க வரைக்கும், அவங்க 3 பேர் உள்ள ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அங்க வந்து நேச்சுரலா யார் நல்லா எலிஜிபிளா இருக்கணுமோ அவங்கலாம் வெளியில போயிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு வேஸ்ட்டான கன்டென்ட். காலையில அவங்க சண்டை போடுறாங்க, அப்படி இது பண்றாங்க. இஃப் ஐ வாஸ் ரியல் பர்சன்னா அரோரா சொல்ற மாரி, நான் அன்னைக்கு நைட் வரைக்கும் கூட நான் கமருதீன்ட்ட பேச மாட்டேன், எதுவுமே பழக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் போய் நாமினேட் பண்ணுவேன். அவங்களுக்காக துடிச்சுக்கிட்டு போய் ஆதிரையும், திவ்யாவும் நாமினேட் பண்ணேன். ஐம் நாட் சேயிங் அவங்க வந்து செயின்ட் அப்படிலாம் இல்ல. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ரீசன் கமருதீனை நாமினேட் பண்றதுக்கு போய் நாமினேட் பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கெல்லாம் தோன்றது அரோராக்கு வந்து இல்லையா?
அவங்க வந்து கேஷுவலா போயிட்டு சபரியவும், ரம்யா நான் நான் அவங்கள பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அவங்க கான்ஷியஸாவே அந்த டிசிஷன் எடுக்குறாங்க. ஆஸ் லாங் அஸ் கமருதீன் இஸ் இன்சைட், ஷி ஹேவ் அ கன்டென்ட். அவ்வளோதான் இங்க மேட்டர். ஸோ இது 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 கன்டென்ட்ன்றத தாண்டி என்னால இதுக்கு மேல வந்து யார் சைடு இருக்க நியாயத்தையுமே இந்த விஷயத்துல பார்க்கவே முடியல. இத மூவ் ஆன் பண்ணி போறது தான் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட மென்டல் பீஸ்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அங்க ஷோல பார்த்தாலும் அதே வச்சு ஒரு கன்டென்ட் பண்றாங்க. இங்க வந்தாலும் ஃபேன்ஸ் ஆளுக்கு அரோராக்கு எவ்வளோ நியாயம் இருக்கு தெரியுமா? பார்வதிக்கு எவ்வளோ இது இருக்கு தெரியுமா? கமருதீனுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? ஐ டோன்ட் கேர் அபௌட் இட். சீரியஸ்லி. நீங்க இல்ல அபி, அதெல்லாம் மீறி அவளுக்கு ஃபீல் ஆயிருந்தா ஷுட் இல்ல இதுக்கு கான்ஃபரன்ஸ் ரூம்க்கே போயிருக்க கூடாது. பிக் பாஸ் கூப்பிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை அவ்ளோ பண்ணி பண்ணிட்டு செகண்ட் இல்லையா திருப்பி வித்தின் செகண்ட் ஷீஸ் கமிங் அவுட் இன் நார்மலா ஹலோ கமரு எங்க பேசு வாட் இஸ் திஸ் இல்ல வாட் லைக் அதுக்கப்புறம் ஈவினிங் உட்கார்ந்து அவங்க 2 பேரும் பெட்ரூம்ல ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு காலையில அவ்ளோ இது ஒண்ணுமே அப்படியே நடக்கல மாரி துஷார பத்தி பண்றாங்க. யாரும் பேசாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. வாட் நான்சென்ஸ். துஷார பத்தி 100ல 50 வார்த்தை 80 வார்த்தை இந்த அம்மா தான் துஷார் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு. இவ்வளவும் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் ஃபுல்லா கன்டென்ட்க்கு பண்றீங்கன்றது கிளீனா அரோரா வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவங்க 3 பேருக்குமே தே வாண்ட் டு கீப் திஸ் இஷ்யூ அலைவ். அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் வந்து யாருக்கும் யார் மேலயும் ரியல் ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த கேரக்டர் அந்த 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 இதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. இது பியூர் கன்டென்ட் ஃபார் பார்வதி, கமருதீன், அரோரா. என்னைக்கு இது முடியுதோ அன்னைக்கு தான் பிக் பாஸ் விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இது ஏதாவது ஒரு செயின் கட் ஆகுற மாதிரி யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆனாதான் நல்லது. முடியலங்க. எத்தனை நாளாங்க? எத்தனை நாளா? ஒரு ஒரு 1 வாரம் 2 வாரம்னா பரவால்ல. கிட்டத்தட்ட வந்து துஷார் போனதுல இருந்து இன்னைக்கு தேதிக்குள்ள இன்னைக்கே ஒரு